guys, let us see the modified version of single phase induction motor. Last case நம்ம என்ன பார்த்தோம்? Split phase. அதாவது auxiliary windingல ரொம்ப அதிகமான resistance கொண்டு வந்து starting torque வந்து டெவலப் பண்ணும். கரெக்ட்டா? So next the second type is called capacitor start induction motor. அதாவது split phaseல auxiliary windingல resistance-க்கு பதிலா resistance ஓட வேல்யூ வந்து குறைச்சு அதுக்கு பதிலா ஒரு starting capacitor வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். Right? Remaining operation at all remains same. என்ன கொண்டு வரோம் அப்படினா மெஷின் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த கெபாசிட்டர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சப்ளை கொடுக்குறீங்க, இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் டார்க் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இண்டக்ஷன் மோட்டார் வந்து 75 ல இருந்து 80% ஆஃப் தி ரேட்டட் ஸ்பீட் ரீச் பண்ணும்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஸ்விட்ச் என்ன பண்ணிடும் அப்படினா ஆக்சிலரி வைண்டிங் வந்து ஓபன் பண்ணி விட்டுரும். தட்ஸ் ஆல். ரைட்? அப்புறம் மெஷின் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரீச் பண்ணிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? So let us see how we are connecting the capacitor and we have to calculate. இப்போ क्वेश्चन வந்து என்ன கேட்பாங்க அப்படினா the capacitor start induction motorல ஸ்டார்டிங்ல வந்து மேக்ஸिमम டார்க் வந்து டெவலப் ஆகணும் அப்படினா எவ்வளவு கெபாசிட்டன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கறத அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ரைட்? let us see. the task is very simple. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து என்ன வரணும் அப்படினா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், டார்க் ஈக்குவேஷனுக்கான ரிலேஷனை பார்த்தோம். ரைட்? एक्चुअली டார்க் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரெண்டு பர்சனுக்கு நடுவுல இருக்க ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதாவது ஆக்சிலரி வைண்டிங்ல போற கரண்ட்டுக்கும் மெயின் வைண்டிங்ல போற கரண்ட்டுக்கும் நடுவுல எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள் இன்கிரீஸ் ஆகுதோ அவ்வளவு டார்க்கும் இன்கிரீஸ் ஆகும். தட் திங்ஸ் we saw. Suppose if the value of alpha become 90 அப்படிங்கிறது maximum angle, right? So maximum value வந்து alpha ஓட 90 க்கு போயிடுச்சு அப்படினா we can create maximum torque when the moment we are starting the induction motor. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அப்ப நம்ம maximum alpha ஓட வேல்யூ வந்து maximize பண்ண ட்ரை பண்றோம். alpha எவ்வளவு இன்கிரீஸ் பண்றோமோ அவ்வளவு ஸ்டார்டிங்ல டார்க் வந்து அதிகமா கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த கெபாசிட்டர் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த கெபாசிட்டர் एक्चुअली என்ன பண்ணும் அப்படினா ஆக்சிலரி வைண்டிங்ல போற கரண்ட் சப்ளை வோல்டேஜ்ல இருந்து some angle வந்து லீடிங்ல கொண்டு போகும். ஏன்னா கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படினா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆக்சிலரி வைண்டிங்ல இருக்க ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் விட ஆக்சிலரி வைண்டிங்ல இருக்க கெபாசிட்டி ரியாக்டன்ஸ் ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கலி ஆக்சிலரி கரண்ட் will leads by an amount of pi a from supply voltage. அதே மாதிரி we know in main winding we have highly inductive reactance, that is inductive reactance அதிகமா இருக்கிறதால current is lagging by an amount of pi m from supply voltage. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா already we saw alpha is nothing but the phase difference between auxiliary current and the main winding current. If the phase displacement between these two people will become 90, then we can obtain the maximum starting torque. Yes or no? So that is how we are going to bring the maximum torque. அப்ப நம்ம 90 க்கு கொண்டு வரணும் அப்படினா கெபாசிட்டர் வச்சு அது பாசிபிள் இருக்கு. எப்படி பண்ணலாம்? see இந்த கெபாசிட்டர்ல இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா pi a ங்கற ஆங்கிள் லீடிங்ல கொண்டு வந்திருக்கேன். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் that is pi a + pi m ரெண்டையும் கூட்டுங்க. சப்ளைல இருந்து i m க்கு நடுவுல இருக்கிறது pi a, சப்ளைக்கும் i a க்கு நடுவுல இருக்கிறது pi a, இது pi m. சோ pi a வையும் pi m ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா 90 வரும். that is nothing but alpha. அப்ப pi a + pi m வந்து 90 வந்துருச்சு அப்படினா we can obtain the maximum starting torque. that is the condition. let us see. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? see main winding ல இருக்க இம்பெடன்ஸ் வந்து ஃபிக்ஸட், அத நம்ம வேரி பண்ணவே போறது இல்ல. at any cost it will be fixed. but auxiliary winding ல இருக்க ரியாக்டன்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். let us see. இது வந்து main winding ஓட இம்பெடன்ஸ் correspondent current, auxiliary winding ஓட இம்பெடன்ஸ் correspondent current. ரைட்? இப்போ main winding ஓட இம்பெடன்ஸ் இருக்குலையா, இது இருந்தா main winding ஓட ஃபேஸ் ஆங்கிள், இதுல எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள் வருது, சப்ளை வோல்டேஜ்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் வந்து லாக் ஆயிருக்கு அப்படிங்கறதை கால்குலேட் பண்ணிடலாம். that is pi m, that is tan inverse of xm by rm அப்படி போட்டீங்கன்னா we can calculate the value of pi m. it will be fixed and it will be given in your exam also. next what we know, pi a + pi m = 90 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல pi m ஓட வேல்யூ நீங்க இப்பதான் கால்குலேட் பண்ணிருக்கீங்க. தெளிவா அப்சர்வ் பண்ணுங்க. pi m நீங்க கால்குலேட் பண்றீங்க 90, pi a + pi m 90 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இதுல இருந்து pi m ஓட வேல்யூ எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா you can calculate the value of pi a. from this I can say pi a = 90 - pi m. but the actual relation is, இப்போ இந்த இது அப்சர்வ் பண்ணீங்க அப்படினா pi a is nothing but leading angle, right? pi m அப்படிங்கிறது lagging angle. so both are opposing each other. see that pi m அப்படிங்கிறது clockwise, pi a அப்படிங்கிறது counter clockwise. இது லீடிங்ல இருக்கு, இது லாகிங்ல இருக்கு, ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க. அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா இதை கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 90 - pi m அப்படினு போடினா உங்களுக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்குது இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து நெகட்டிவ் ஆங்கிளா கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. that is the next step. very very important. carefully observe பண்ணுங்க. since both are opposing each other, so you have to reverse this sign after calculating the value of pi a multiplied by -1, then you will get -pi a. clear? next getting back to the question. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா மெயின் வைண்டிங் ஓட இம்பெடன்ஸ் வச்சு நம்ம pi m கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி ஆக்சிலரி வைண்டிங்ல ஒரு இம்பெடன்ஸ் இருக்குல ra + jxa - jxe, இதுல இருந்து you can calculate the value of pi a. pi a is equal to tan inverse of imaginary divided by real, xa - xe divided by xa. இதுல auxiliary winding ஓட reactance will be given in your exam.
ஆக்சிலரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க ரைட் சோ இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ண போறீங்கன்னா பையோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறீங்க see let me do one thing இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ நம்ம ஒரு பையை இங்க கால்குலேட் பண்ணிருக்கோமா இந்த பையோட வேல்யூ நான் மைனஸ் பையே அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரைட் சோ இந்த பையேலாம் இந்த பையே both are equal நம்ம டைரக்ட்டா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ஈக்குவேட் பண்ண போறோம் அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது see pi a is equal to tan inverse of xa minus xc by ra அப்படிங்கிறது எனக்கு தெரியும் clear சோ அதே மாதிரி pi a is equal to 90 minus pi m அப்படினு தெரியும் சோ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்றேன் பட் அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது என்ன சொன்னேன் இந்த phi a க்கு பதிலா minus pi a எடுத்து சொன்னேன் இத மட்டும் மறந்துடாதீங்க சோ டைரக்ட்டா இத அப்படியே எடுத்து வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணும்போது phi a ஓட சைனை மட்டும் மாத்திக்கோங்க மாத்திட்டு calculate the value of இந்த tan inverse இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா tan ஆ மாறும் clear so tan of pi a க்கு பதிலா minus pi a போட்டு and then equal to xc minus xc by ra போட்டு from this xc மட்டும் தான் unknown xc கொடுத்திருப்பாங்க ra கொடுத்திருப்பாங்க phi a calculate பண்ணிட்டு xc calculate பண்ணிட்டு from this x is equal to 1 by omega c omega ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க omega will be given in your exam you can easily calculate the value of capacitance right so that is how we are calculating the starting capacitance right to produce the maximum torque at the moment when we are starting the induction motor clear similarly இதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் என்ன அப்படினா very simple இத வந்து நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி டைரக்ட்டா அப்படினா pi a pi m இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் this is pi a this is pi m இவங்க ரெண்டு பேரை ஆட் பண்ணா 90 வரும் சோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி அத அப்படியே ரெடியூஸ் பண்ணீங்க அப்படினா you will get the relation between xc and xa plus ra rm xm சோ இதல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா xc ஓட வேல்யூ அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம் see இது வந்து நான் சொல்றது வந்து எக்ஸாம்ல டேட்டா கொடுத்தாங்கன்னா ஜெனரல் ப்ரொசீஜர் இது ரைட் சோ இது வந்து நம்ம தியரிட்டிக்கலா சால்வ் பண்ணனும் pi a ஓட வேல்யூ tan inverse of xm by rm plus tan inverse of xa minus xc by ra equal to 19 போட்டு அத ரெடியூஸ் பண்ணா you will get the second expression so this is one way to obtain the value of xc this is the alternative way to obtain the value of xc so இத என்ன பண்ணிக்கலாம் அப்படினா see இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படினா டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா go with the normal procedure just calculate the value of pi m and then calculate the value of pi a and then reverse the sign of pi a can also be written as tan inverse of xa minus xc by ra அத எடுத்து வந்து அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க tan inverse அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா tan ஆ மாறும் pi a க்கு பதிலா minus pi a சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெடியூஸ் பண்ணா you get the answer clear okay fine now what are the advantages இந்த capacitor start induction motor வழியா நம்ம போறதுல என்ன ஆகுது அப்படினா split phase induction motorோட auxiliary windingல we have more resistance ஆனா இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து குறஞ்சிருக்கு obviously resistance குறஞ்சது அப்படினா losses வந்து decrease ஆகும் if the losses decreases then what will happen power factor will be improved right and sorry efficiency will be improved as well as power factor also improved that is the first two advantages and second thing இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா auxiliary winding ஓட ஏரியா cross sectional area is 50% of the main winding area right அடுத்ததா நம்ம இதுல என்ன சொல்லலாம் அப்படினா the torque characteristics வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் with the normal induction motor ஓட கம்பேர் பண்ணீங்க அப்படினா see this torque characteristics will become let me show you we know the normal torque slip characteristics of the induction motor it is same as normal three phase induction motor right so starting torque எப்படி இருக்கும் அப்படினா see actually that is not three phase it will like this starting வந்து torque வந்து 0 ஆ இருக்கும் ஆனா இப்போ நம்ம இந்த கெபாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்ணீங்க அப்படினா 3 டைம்ஸ் வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாகும் ரைட் நார்மலா இண்டக்ஷன் மோட்டார்ல டெவலப் ஆன டார்க் விட 3 டைம்ஸ் வந்து இது அதிகமாகும் we can compare it with the split phase இப்போ split phaseல டார்க் வந்து இங்க இருக்கு அப்படினா அது அப்படியே 3 டைம்ஸ் அதிகமாயிட்டா this is going to be a starting torque அதுக்கு அப்புறம் மெஷின் வந்து கரெக்ட்டா 75% that is 75% ல இருந்து 80% of the rated speed reach பண்ணும்போது 80% of the rated speed reach பண்ணும்போது டார்க் வந்து என்ன ஆகும் அப்படினா getting back right normal characteristics க்கு வந்துரும் சிஸ்டம் வந்து நார்மல் ஆயிடும் ஆக்சிலரி வைண்டிங் வந்து ரிமூவ் ஆயிடும் clear so that is the torque slip characteristics or torque speed characteristics of the capacitor start induction motor clear so starting ல split phase க்கு இங்க வரும் this is the split phase இது வந்து யாருமே இல்லாம நார்மலா ஒரே ஒரு வைண்டிங் அப்ப என்ன இருக்கும் டார்க் வந்து இனிஷியலி 0 அத ஸ்ப்ளிட் phase வச்சு இம்ப்ரூவ் பண்ணும்போது லைட்டா இம்ப்ரூவ் ஆகுது கெபாசிட்டர் ஸ்டார்ட்ல போகும்போது இதோட 3 டைம்ஸ் வந்து அதிகமாயிருக்கு ரன்னிங் ஸ்டெடி ஸ்டேட்ல வரும்போது எல்லாமே நார்மலா தான் இருக்கும் clear so this is torque speed characteristics I hope you all understand இதோட ரேட்டிங் பாத்தீங்க அப்படினா இதோட பவர் ரேட்டிங் வந்து less than 1 kilowatt நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி there is one more motor that is called capacitor start and capacitor run induction motor there is no big difference capacitor start induction motor அப்படினா capacitor has been connected with your induction motor only when we are starting the induction motor steady state போகும்போது இந்த auxiliary winding வந்து ரிமூவ் ஆயிடும் இது capacitor start capacitor run அப்படினா இந்த winding கூட என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா we have one more capacitor ரைட் auxiliary windingல என்ன பண்ணிருப்பாங்கன்னா permanently ஒரு கெபாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த permanent கெபாசிட்டர் எதுக்காக அப்படினா see that is called capacitor start and capacitor run ரெண்டுமே இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு கெபாசிட்டர் இருக்கும் மெஷின் வந்து 75 ல இருந்து 80% ரீச் பண்ணும்போது இந்த வைண்டிங் வந்து ரிமூவ் ஆயிடும் இன்னொரு கெபாசிட்டர் வந்து பெர்மனன்ட்டாவே மெஷின்ல வந்து கனெக்ஷன்ல இருக்கும்
what is the purpose of this parallel connection? எதுக்காக அப்படினா see when we are going with the capacitor split and the capacitor start induction motor, my machine is noisy. ரொம்ப சவுண்ட் வந்துட்டே இருக்கு ரன்னிங் கண்டிஷன்ல. நான் என்ன பண்றேன் அப்படினா I would like to reduce the noise. நாய்ஸ் வந்து நாய்ஸ்லெஸ் மெஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த ரெண்டு கேஸ்லயும். அது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்காக we are moving on to the third method. One capacitor has been permanently connected with this system. அந்த capacitor என்ன பண்ணும் அப்படினா ஸ்மூத்தா இண்டக்ஷன் மோட்டார் வந்து ரன் பண்ண விட்டுரும். அப்ப என்ன ஆகுதுன்னா சவுண்ட் வந்து அதிகமா வராது. We will get the better என்ன சொல்லலாம் better efficiency, right? And வைப்ரேஷன் சுத்தமா இருக்காது. மெஷின் வந்து அதே மாதிரி செகண்ட் கேஸ் capacitor start and capacitor run induction motor வந்து you can run up to 6 kW. Rating of the machine also improved. இந்த machine கம்பேர் பண்ணும்போது capacitor start ஆகுது, capacitor start and capacitor run கூட கம்பேர் பண்ணும்போது அதோட efficiency இன்னும் அதிகமாகும். Power factor also will be betterly improved and the rating of the machine also improved. And second thing, noise will be reduced. Running tab வந்து ஸ்மூத்தா இருக்கும். அந்த machine வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். That's all. These are all the advantages of capacitor start and capacitor run induction motor. Remaining things are almost remain same. There is no big difference. வேற ஏதாச்சும் உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருந்தா அப்படினா you can ask in the comment section, right? இதோட இண்டக்ஷன் மோட்டார் வந்து கம்ப்ளீட்டா முடியுது, right? So we will see some examples. Questions வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு 2 or 3 questions மட்டும் இருக்கு. I will solve it later. It doesn't matter here. கான்செப்ட் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஒவ்வொரு கான்செப்டையும் படிக்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன சொல்ல வராங்க, வாட் இஸ் வாட், அதை மட்டும் கிளியரா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் ட்ரை டு சால்வ் as many problems as possible. பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். உங்களோட மெஷின்ஸ்ல கான்செப்ட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஏதாச்சும் நீங்க புதுசா கான்செப்ட் பாக்குறீங்க இல்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்க டைரக்டா என்னோட மெயில் ஐடி மூலமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோ கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க டைரக்டா கேட்கலாம். I will directly solve your queries. Clear? So thanks for watching the videos. Thank you all.